கண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரண வசர ஹணப வருக முருகா முருகா வீரர்களே, சூரபத்மனை வெறும் உடல் பலத்தால் மனபலத்தால் வெல்ல முடியாது. ஏனென்றால் சூரபத்மன் தனி ஒருவன் அல்ல, அவன் சாதாரண பிறவியும் அல்ல. சூரபத்மனுக்கு துணையாக மிக பெரும் பலம் பொருந்திய தாரகாசுரன், சிங்கமுகன், பானுகோப்பன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு உள்ளிட்ட மாவீரர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல முருகா, சூரபத்மனின் தாய் சுரசையும் தங்கை அஜமுகியும் மகா மாயசக்தி உடையவர்கள். அது மட்டுமல்ல, அசுரகுல சுக்கராச்சாரியார் எனக்கு நிகரான சக்தி படைத்தவர். அவர் பலமும் அறிவாற்றலும் யுத்த வியூகங்களும் அறிந்தவர். ஆகவே இத்தனை பேரை கடந்து நாம் சூரபத்மனை அழிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. வீரபாகு, நீயே என் சேனாதிபதி. சூரபத்மனை அழிக்க உன்னிடம் என்ன திட்டம் உள்ளது? முருகா, நான் அறிந்தவரை சூரபத்மன் வாழும் அவன் தலைநகரமான வீர மகேந்திரபுரியை அடைவது அத்தனை எளிதல்ல. சூரபத்மனுக்கு அளிக்கப்பட்டுள்ள 10 அடுக்கு பாதுகாப்பையும் நாம் உடைத்தெறிய வேண்டும். நாம் முதலில் தாரகாசுரனை பாதுகாத்து நிற்கும் மாயாபுரியை சுற்றி வளைக்க வேண்டும். சூரபத்மனின் தம்பி தாரகாசுரனை அங்கிருந்து தப்ப விடாமல் கொல்ல வேண்டும். தாரகாசுரனை கொன்றுவிட்டால் சூரபத்மன் பாதி பலத்தை இழந்ததற்கு ஒப்பாகும். முருகப்பெருமானே, இப்பொழுதே எனக்கு உத்தரவிடுங்கள். நான் மாயாபுரிக்கு சென்று தாரகாசுரனை கொல்வேன். தாரகாசூரனை கொல்வதும் அத்தனை எளிதல்ல. அவன் பல மாய அஸ்திரங்களை பெற்றவன். மேலும் தாரகாசூரன் வாரணமாக உருமாறினால் நாம் தப்புவதற்கு வழியில்லாமல் போய்விடும். அவன் தும்பிக்கையில் நம்மை பிடித்து காலில் இட்டு மிதித்தே கொன்று விடுவான். அதைவிட மாயாபுரியில் மிகப்பெரிய அபாயம் ஒன்று உள்ளது. வீரன் இளவரசர் அசுரேந்திரர் வருகிறார். பராக் பராக் பராக். சூர சூரகுல திலக சூர மார்த்தாண்ட சூர பராக்கிரம சூரகுல சந்திர மாயாபுரி சாம்ராஜ்ய மாமன்னர் தாரகாசூரர் வருகிறார். பராக் பராக் பராக். ஆசி வழங்குங்கள் தந்தையே. என்றும் உனக்கே ஜெயமுண்டாகட்டும். வணங்குகின்றேன் அரசே. அரசரும் அரசியுமாக தாங்கள் இருவரும் இந்த அரசபையில் எழுந்தருளி வெகுகாலம் ஆகின்றது மன்னா. இன்று தங்களை ஒரு சேர தரிசிக்க நாங்கள் அனைவரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். அமைச்சரே,
அண்ணனே, கதியென்று இருப்பவருக்கு மனைவி எதற்கு, பிள்ளைகள் எதற்கு, இல்லை இந்த நாடுதான் எதற்கு? அன்னையே, தந்தையை குறை கூற வேண்டாம். நம் தந்தை நம் நாட்டிற்கு மட்டும் அரசர் அல்ல, அசுர குலத்தையே காக்கும் பேரரசர். ஆகவே நம் விருப்பு வெறுப்புகளை பொறுத்துக் கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. அசுரேந்திரா, தந்தையை மிக சரியாக புரிந்து கொண்ட அற்புதமான புதல்வனடா நீ. எனக்கு இதைவிட வேறென்ன வேண்டும்? சௌரி, எனக்கும் மனைவி, மக்கள், நாடு என்று மகிழ்ந்திருக்கவே விருப்பம். ஆனால் சூழ்நிலை சற்று சரியாக இல்லை. யுத்தம் அசுர குலத்தை சூழ்ந்துள்ளது. நான் அரசன் என்றால் என் அண்ணன் சூரபத்மனோ அரசர்களுக்கெல்லாம் அரசர். என் அண்ணனை காக்க வேண்டியது எனது கடமை. நாம் இப்பொழுது கூட யுத்தம் குறித்து ஆலோசிக்கவே அவையில் கூடியுள்ளோம். நம்மை கண்டு அஞ்சி நடுநடுங்கிய அந்த தேவர்கள், அந்த சிறுவன் முருகனின் தலைமையில் நம் மீது படையெடுக்கிறார்கள். முருகன் சிறுவன் என்று நாம் அலட்சியமாக இருந்துவிட முடியாது. யானையின் காதுக்குள்ளே சிற்றெரும்பு புகுந்தால் என்ன நடக்கும் என்று அனைவரும் அறிவீர்கள். நாம் பலம் பொருந்திய யானையாக இருந்தாலும் அந்த சிறுவன் முருகன் என் கண்களுக்கு எறும்பாகத்தான் தோன்றுகிறான். அரசே, அரசே, சிவபுத்திரர் முருகப்பெருமான் தலைமையில் லட்சக்கணக்கான தேவர்கள் ஒன்று திரண்டு நம்முடைய மாயாபுரி மீது படையெடுத்து வருகிறார்கள். 4 மைல் தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது தேவர் சேனை. அவர்கள் எந்நேரத்திலும் மாயாபுரியை சூழ்ந்து விடுவார்கள். ஆம் அரசே. என்ன சொன்னாய்? அரசே, நான் ஏதும் தவறாக கூறவில்லை. அசுரேந்திரா, மிகச் சரியாக செய்தாய். நான் நினைத்தேன், அதை நீ முடித்து விட்டாய். அரசே, இது அநீதி. தகவல் கொண்டு வந்தவனை கொல்வது முறையா? இப்படி ஒரு காரியத்தை செய்த காரணத்திற்கு தங்கள் புத்திரனை தாங்கள் நிந்திக்க வேண்டாம், தண்டிக்கவும் வேண்டாம். ஆனால் ஏன் பாராட்டுகின்றீர்கள்? ஒரு அரசனாக இதை தாங்கள் புரிவது சரியா? சௌரி, உன் கோபத்தில் நியாயம் உள்ளது. ஆனால் உன் புத்திரன் புரிந்த காரியத்தின் காரணத்தை நீ அறிய மாட்டாய். அந்த செய்தியை கொண்டு வந்த இவன் என்ன கூறினான் என்று நீ கூறு. சிவபுத்திரர் முருகப்பெருமான் தலைமையில் தேவர் சேனை மாயாபுரியின் மீது படையெடுத்து வருகிறது என்று... போதும், நிறுத்து சௌரி. இப்பொழுது புரிந்ததா
நம் மைந்தன் எதற்காக அவனை கொன்றான் என்று? எனக்கு ஏதும் புரியவில்லை அரசே. மீண்டும் ஒருமுறை நன்றாக நினைவு கூர்ந்து பார். சிவபுத்திரர் முருகப்பெருமான் தலைமையில் லட்சக்கணக்கான தேவர்கள் ஒன்று திரண்டு நம்முடைய மாயாபுரி மீது படையெடுத்து வருகிறார்கள். புரிந்து கொண்டேன் அரசே. சிவபுத்திரர் முருகப்பெருமான். எவ்வளவு துணிச்சல் இந்த மூடனுக்கு! இவன் உண்டதோ நாம் கொடுத்த உணவு, இவன் வாழ்ந்த வாழ்வோ நாம் கொடுத்த வாழ்வு. ஆனால் மரியாதை கொடுப்பது நம் சத்ருவிற்கா? முருகன் ஒரு அரசனும் அல்ல, நமக்கு வரங்களை நல்கும் மும்மூர்த்திகளும் அல்ல. கோழைகளான தேவர்களின் தேவ சேனாதிபதி. அப்படிப்பட்ட முருகனின் பெயரை மிகுந்த மரியாதையோடு உச்சரிக்கிறான் இவன், அதுவும் என் கண் முன்னால். உடல் நம்மிடம், மனம் முருகனிடம். ஆம், அந்த இடும்பனின் கதையை யாவரும் அறிவார்கள். அந்த கதையே அசுரர்களிடத்தில் அச்சத்தை போக்கிவிட்டது. முருகன் மீது தன்னை அறியாத பக்தியும் தோன்றிவிட்டது. ஆகவே அதை வேரோடு பிடுங்கி எறிந்துள்ளான் என் மகன் அசுரேந்திரன். என்ன, நான் கூறுவது சரியா? மிகச் சரியாக சொன்னீர்கள் தந்தையே. அசுரர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த முருகன் நம்மை அழிக்கவும் நம் சுகவாழ்வை நிர்மூலமாக்கவும் நம்மை தேடி வருகிறான். ஆகவே அவன் மீது நாம் ரௌத்திரம் கொள்ள வேண்டும். அதை விடுத்து யாருக்கேனும் அந்த முருகன் மீது பக்தியோ பயமோ தோன்றினால் அவர்களுக்கும் இதோ இதே கதிதான். தன் மக்களையே கொல்லும் பாவத்திற்கு என்னை ஆளாக்க வேண்டாம். நாம் எந்த நேரத்திலும் யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். புரிந்ததா? புரிந்தது மகாராஜா. புறப்படுங்கள். அசுரேந்திரா, ஒட்டுமொத்த தேவர் சேனையையும் துரத்தி அடிக்க வேண்டும். நான் கூறுவதை செய். செய்வாயா? எப்படி இயலும் தந்தையே? கிரௌஞ்சனை அகத்தியர் தான் கொன்று விட்டாரே. ஆனால் தாங்களோ கிரௌஞ்சனை சந்திக்க பணிக்கிறீர்களே. அடே அசுரேந்திரா, கிரௌஞ்சன் என் ஆருயிர் நண்பன். கிரௌஞ்சன் என்னுடன் இணைந்தே மரணிப்பான் எனில் அவன் எப்படி மரணித்திருக்க முடியும்? அனைத்தும் நாடகமடா, நாடகம். நான் கூறியபடி செய். புரிந்ததா? உத்தரவு தந்தையே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. பார்வதி,
கவலை தோய்ந்த முகத்தோடு என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை. தேவி, அழுகின்றாயா? ஏன் அழுகின்றாய்? நான் அழுகின்றேனா? இல்லை இல்லை, கண்களில் ஏதோ தூசி விழுந்து விட்டது. நிர்மலத்தின் இருப்பிடமான கைலாயத்தில் தூசியா? அதுவும் மலைமகள் கண்களிலா? நம்ப முடியவில்லையே. இல்லை, எப்படியோ விழுந்து விட்டது. இல்லை, இதில் வேறு ஏதோ விஷயம் உள்ளது. பார்வதி, என்ன இது? இது வந்து கிரவுஞ்சசூரா, 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 கிரவுஞ்சசூரா. கிரவுஞ்சசூரா, நான் உன் நண்பனான தாரகாசுரனின் மைந்தன் வந்திருக்கிறேன். நீ எங்கிருக்கிறாய்? உடனே என் முன்னே வா. நீ என்னை நம்பவில்லை என்பது எனக்கு புரிகிறது. கிரிகோதரா, நான் அசுரேந்திரன், உன்னுடைய நண்பனான தாரகாசுரனின் புதல்வன். கிரவுஞ்சசூரா, நீ இன்னுமா என்னை நம்பவில்லை? நீ ஒருவன் அல்ல, மூவர். நீ மூவராயிருப்பினும் மூவர் அல்ல, ஒருவனே என்பதை என் தந்தை எனக்கு கூறினார். இந்த ரகசியம் என் தந்தைக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுது என்னை நம்புகிறாயா? என் ஆருயிர் நண்பனின் மைந்தனே அசுரேந்திரா, நீ நீடூழி வாழ உன்னை வாழ்த்துகிறேன். நானும் உன் தந்தையும் வெகுகால நண்பர்கள். அகத்தியரின் சாபத்தினால் நான் இந்த மலையில் கல்லாக சமைந்து விட்டேன். சரி, நீ வந்த காரணத்தை கூறு. கிரவுஞ்சசூரா, என் தந்தை இங்கு வந்தால் நீ உயிரோடு இருப்பது உலகத்திற்கு தெரிந்துவிடும். ஆகவே என்னை இங்கு அனுப்பி வைத்தார். நீ மாயாபுரியின் எல்லையில் நின்று எங்களை காக்க வேண்டும். அங்கு முருகனின் தலைமையில் வரும் தேவர்களின் சேனையை அச்சுறுத்தி விரட்டி அடிக்க வேண்டும். கல்லாக சமைந்த நான் நெருப்பு கோளமாக உருவெடுக்க முடியும். அதை கொண்டு தேவர் சேனையை நான் விரட்டியடிப்பேன். வெற்றி நமதே என்று நீ தந்தையிடம் சொல். மேலும் நாங்கள் மாண்டுவிட்டோம் என்ற கதையே தொடரட்டும். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
இந்த கிரீடம்தான் முருகனுக்கு எத்தனை அழகாக இருக்கும். கிரீடம் இங்கே இருக்கிறது, ஆனால் முருகன் இல்லை. அவன் பிரிவை என்னால் தாங்க இயலவில்லை. பார்வதி, நீ இப்படி சிறுபிள்ளை போல் அழலாமா? அகிலத்தை காக்கும் பரமேஸ்வரியான நீ இப்படி சிறு விஷயங்களுக்காக மூடத்தனமாக கலங்கலாமா? தங்களுக்கு என் அன்பு மூடத்தனமாகத்தான் தோன்றும். ஏனென்றால் நீங்கள் வெறும் தந்தைதான், நானோ முருகனுக்கு தாய். அப்படியானால் எனக்கு முருகன் மீது அன்பு இல்லை என்கிறாயா? தங்களின் அன்பை நான் அறிவேன். பெரும் அசுரனான சூரபத்மனை வதம் புரிய சிறுவனான முருகனை சிறு தயக்கமுமின்றி தாங்கள் அனுப்பியதிலிருந்தே தங்கள் அன்பு புலப்படுகிறதே. என்ன கூறுகிறாய் பார்வதி? முருகனை யுத்தத்திற்கு வழி அனுப்பி வைக்கும் போது நீயும் அகமகிழ்ந்தாயே. நவசக்தி மைந்தர்களையும் சேனாதிபதிகளாக நீயே நியமித்தாயே. அப்போது நெஞ்சுரத்தோடு இருந்த நீ இப்போது கலங்குவது ஏன்? அகிலத்தின் பால் நான் கொண்ட அக்கறையால் எடுத்த முடிவு இது. ஆனால் இப்போது நினைக்கும் போது வருத்தமாக உள்ளது. தன்னையே கவனித்துக் கொள்ள தெரியாத கந்தனுக்கு அவன் தனியாக எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாவான். பார்வதி, லட்சோப லட்சம் தேவர்கள் முருகனோடு யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் தலைமை சேனாதிபதி முருகன். அவனை கவனிக்கவா ஆள் இல்லாமல் போய்விடும்? லட்சம் பேர் இருந்து என்ன பயன்? அவர்கள் அனைவரும் பணியாட்கள் தானே. இப்போது என்ன செய்வது? முருகனுக்கு உண்ண வாயுண்டு. அவனுக்கு பணிவிடை செய்வோர் ஒருவேளை ஊட்டிவிடவும் கூடும். பணியாட்கள் தான். அவர்கள் முருகனின் விருப்பு வெறுப்பை அறிய மாட்டார்கள். ஒரு அன்னைக்கு மட்டுமே மகனின் விருப்பங்கள் தெரியும். பார்வதி, உன் மைந்தன் உணவு உண்ணும் போட்டிக்கு செல்லவில்லை. அங்கே சூரனோடு யுத்தம் புரிய சென்றிருக்கிறான். அதை முதலில் நீ புரிந்து கொள். ஈசனே, ஆண் என்றுமே ஆண்தான். 1000 முறை பிறப்பெடுத்தாலும் ஓர் ஆண் பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள இயலாது. அது என்னவோ உண்மைதான். யுத்த களத்திலிருந்து உன் மைந்தன் திரும்பிய பிறகு அவனுக்கு நீ உணவூட்டலாம். இப்போது கொஞ்சம் புன்னகைக்கிறாயா? பார்வதி, நீ இங்கே சிரித்தால் முருகன் அங்கே நிம்மதியாக யுத்தம் புரிவான். இல்லையே வருந்துவான். ஆகவே நீ எனக்காக புன்னகைக்க வேண்டாம். உன் மைந்தன் முருகனுக்காக ஒரு முறை சிரி. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. யார் அது? சுவாமி, என்ன நேர்ந்தது? ஓம் சரவண பவ என்ற மந்திரம் என் செவிகளை துளைக்கின்றது. அதை ஓயாமல் உச்சரித்துக் கொண்டிருப்பது யார்? ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. உங்கள் ஸ்டார் விஜய்.